இந்த காலத்துல இப்படியும் ஒரு டாக்டரா? கடையநல்லூர் மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்துல வசிக்கிற பழங்குடி மக்களுக்கு இலவசமா கண் பரிசோதனை பண்ணது மட்டும் இல்லாம அறுவை சிகிச்சை தேவைப்பட்ட 2 பழங்குடி பெண்களுக்கு சர்ஜரியுமே இலவசமா பண்ண போறாங்க. சொக்கம்பட்டி பக்கம் கருப்பாநதி அணையோரமா 60க்கும் மேற்பட்ட பள்ளியர் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வராங்க. இந்த மக்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கே நேரடியா போய் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தி இருக்கிறாங்க. தென்காசி வனக்கோட்டம், ப்ரோவிஷன் கண் மருத்துவமனை, விலங்குகள் பாதுகாப்பு அறக்கட்டளை தமிழ்நாடு, அப்புறம் நம்ம தென்காசி லைஃப் பேஜ் எல்லாரும் இணைஞ்சுதான் இந்த முகாம் நடத்தினோம். தென்காசி மாவட்ட வன அலுவலர் அகில் தம்பி IFS முகாம துவக்கி வச்சாங்க. கண்புரை மற்றும் விழித்திரை அறுவை சிகிச்சை நிபுணர் ராஜகுமாரி வந்திருந்த மக்கள் எல்லாத்துக்கும் கண் பரிசோதனை பண்ணி ஆலோசனை வழங்கினாங்க. இதுல 2 பெண்கள் கண்புரை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில இருந்தாங்க. அவங்களோட பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அந்த 2 பேருக்கும் இலவசமாவே சர்ஜரி பண்றோம்னு டாக்டர் ராஜகுமாரி சொல்லி இருக்காங்க. வனத்துறை ஊழியர்களுக்கும் கண் பரிசோதனை பண்ணது மட்டும் இல்லாம ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரோவிஷன் கிளினிக்ல இருந்து யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ஹெல்த் கார்டும் கொடுத்திருக்காங்க. இந்த கார்டு மூலமா யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்ல இருக்கிறவங்க இவங்களோட கிளினிக்ல ஃப்ரீயாவே செக்அப் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விலங்குகள் பாதுகாப்பு அறக்கட்டளை தமிழ்நாடு நிறுவனர் ஷேக் உசேன் சிறப்பா செஞ்சிருந்தாங்க. கடையநல்லூர் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர் கனகராஜ் நன்றி தெரிவிக்க, தென்காசி ப்ரோவிஷன் ஐ அண்ட் ரெட்டினா சென்டரோட MD அஜந்த் நவீன், தென்காசி லைஃப் சேனலோட ஃபவுண்டர் ஜஸ்டின் துரை உள்ளிட்ட பலரும் இந்த முகாம்ல கலந்துக்கிட்டாங்க. இது மாதிரி நம்ம ஊர் செய்திகளுக்கு தென்காசி லைஃப் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.